வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது லைட் ட்ரைல்ஸ் வித் எஸ்கே. ஒளிமயமான பாதைகளை நோக்கி பயணிக்கத் துடிக்கும் என் அன்பான உலகத் தமிழ்ச் சொந்தங்களே, உங்கள் அனைவரின் ஆதரவுக்கும் அன்புக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். இந்த வருடம் உங்களுக்கு ஒரு புத்தம் புதிய பயணத்தை தொடங்க இருக்கிறது. நாம் இன்று பார்க்க இருப்பது 2026 ஆங்கில புத்தாண்டுக்கான கிரகப் பெயர்ச்சிகள் மற்றும் பலன்கள். கடந்த காலத்தின் கவலைகளை தூர எறிந்துவிட்டு இந்த புதிய வருடம் உங்களுக்கு என்னென்ன பொன்னான வாய்ப்புகளை தர காத்திருக்கிறது என்று பார்ப்போம். வாருங்கள், ஒளிமயமான பாதையில் நமது பயணத்தை தொடங்குவோம். நண்பர்களே, பொதுவாக நாம் தமிழ் வருடப் பிறப்பை கொண்டாடினாலும் உலக நடைமுறைக்கு ஏற்ப ஜனவரி 1 பின்பற்றுகிறோம். ஆனால் இந்த 2026 கிரக அமைப்பில் ஒரு மிகப்பெரிய மாயம் ஒளிந்திருக்கிறது. கடந்த வருடம் உங்களுக்கு எப்படி இருந்தாலும் இந்த வருடம், குறிப்பாக ஜூன் 2ஆம் தேதி நடக்கப் போகும் அந்த பிரம்மாண்டமான குரு பெயர்ச்சி, 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை நிகழக்கூடிய உச்சம் பெறும் குருவின் பார்வை உங்களுடைய தலைவிதியையே மாற்றி எழுதப் போகிறது. எந்தெந்த ராசிகளுக்கு பணப்பெட்டிகள் நிரம்பப் போகிறது, எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு கல்யாண கனவுகள் கைகூடப் போகிறது, விரய சனியின் பிடியில் இருப்பவர்கள் கூட எப்படி அந்த பாதிப்பிலிருந்து விடுபடப் போகிறார்கள். விவரங்களை அறிந்து கொள்ள ஸ்கிப் செய்யாமல் இறுதி வரை பாருங்கள். காரணம், உங்கள் ஒளிமயமான பாதை எந்த திருப்பத்தில் காத்திருக்கிறது என்று தெரிந்து கொள்ள வேண்டாமா? இப்போது ஒவ்வொரு ராசிக்கும் பொதுவாக என்னவெல்லாம் நடக்கப் போகிறது என்று பார்க்கலாம். வணக்கம் மீனராசி அன்பர்களே, 2026 ஆண்டின் ஆங்கில புத்தாண்டு பலன்களை இப்போது பார்க்கலாம். வருட ஆரம்ப நிலை ஜனவரி முதல் மே வரை. ஆரம்ப அமைப்பு: படாத பாடுபட்டு கொண்டு வரும் உங்களுக்கு ஜனவரி 1 அன்றுள்ள கோச்சார பலன்கள் சாதகமாகவும் நம்பிக்கை ஊட்டும் வகையிலும் அமைந்திருக்கிறது. யோக பலம்: ராசிநாதனாகிய குரு 4லும் 4க்குரிய புதன் 10லும் 4ம் 10ஆம் பரிவர்த்தனையாகி செவ்வாயை குரு பார்ப்பதினால் தர்ம கர்மாதி யோகத்துடனே இந்த வருடம் உங்களுக்கு பிறக்கிறது. விடிவு காலம்: மனதளவில் சோர்வுடன் இருந்த மீனராசிக்காரர்களுக்கு எழுச்சியும் புத்துணர்ச்சியும் கட்டாயம் பிறக்கும் வகையிலே 2026 பிறக்கிறது. ஜனவரி மாதத்திலிருந்து மே மாதம் வரை படிப்படியாக மெல்ல மெல்ல உங்களுடைய வாழ்க்கை தரம் உயர்ந்து கொண்டே இருக்கும். மிகப்பெரிய திருப்புமுனை: உச்சம் பெறும் குருவின் பலன்கள். உச்சம் ஜூன் மாதம் 2ஆம் தேதி உங்கள் ராசிநாதன் குரு 4லிருந்து 5 கடகத்தில் உச்சமடைந்து உங்களுடைய ராசியை பார்ப்பார். ஜென்ம சனியின் தாக்கம் குறைவு. விடிவும் விமோசனமும் உங்களுக்கு 2026 ஜூன் மாதத்திலிருந்து நிச்சயமாக வந்துவிட்டது. ஜென்ம சனியினுடைய தாக்கம் என்பது குறையும் குருவின் பார்வை உங்கள் ராசிக்கு கிடைப்பதால் ஜென்ம சனியினுடைய சங்கடத்திலிருந்து நீங்கள் பெரிய அளவில் மீண்டு வருவீர்கள். பாக்கிய பலன்: அவருடைய பார்வை 9ஆம் வீட்டிற்கும் பாக்கியம், 11ஆம் வீட்டிற்கும் லாபம் மற்றும் உங்கள் ராசிக்கும் கிடைப்பதனால் மிகப்பெரிய பாக்கியம் வருடப் பிற்பகுதியில் கட்டாயம் உண்டாகும். விரிவான பலன்கள்: ஜூன் 2ஆம் தேதிக்கு பிறகு கல்வி: படிக்கின்ற மாணவ மாணவிகள் அற்புதமான முறையில் படிப்பார்கள். தங்கு தடையின்றி கல்வியை முழுமையாக நிறைவேற்றுவார்கள். படிப்புக்காக வெளியூர்களுக்கும் வெளிநாடுகளுக்கும் செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். திருமணம் மற்றும் புத்திர பாக்கியம்: ஜென்ம சனியால் திருமண தடை ஏற்பட்ட இளைஞர்களுக்கும் இளம் பெண்களுக்கும் தடைகள் நீங்கி அற்புதமான திருமண வாழ்க்கை உண்டாகும். நீண்ட நாட்களாக குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயமாக உண்டாகும். பெண்கள் நிச்சயமாக கரு உருவார்கள். குடும்பம் மற்றும் உறவுகள்: கருத்து வேறுபாடுகளால் பிரிந்திருந்த கணவன் மனைவிகள் கட்டாயம் ஒன்று சேர்வார்கள். குடும்பம் அந்யோன்யமாக நடக்கும். கணவன் மனைவியின் முயற்சிகள் பொருளாதார ரீதியிலும் சரி, தனிக்குடித்தனமாக இருக்கலாம். பெரிய அளவிலே வெற்றியை அடையும் பொருளாதாரம் மற்றும் லாபம். பொருளாதாரத்தில் முன்னேற்றத்தை நீங்கள் முதலாவதாக காண்பீர்கள். தொழிலதிபர்களுக்கு லாபத்தை ஏட்டளவிலே இருந்தவர்கள் நோட்டளவிலே நீங்கள் கட்டாயம் பார்ப்பீர்கள். 11ஆம் வீட்டை பார்ப்பதால் பெரிய அளவிலே லாபங்களும் முன்னேற்றங்களும் உண்டாகும். வேலை மற்றும் பதவி உயர்வு: அரசு பணியிலும் தனியார் பணியிலும் இருப்பவர்களுக்கு அதிகமான வேலை சுமை இருந்தாலும் அதற்குண்டான லாபங்களும் 11ஆம் வீட்டை பார்ப்பதால் பெரிய அளவிலே லாபங்களும் முன்னேற்றங்களும் உண்டாகும். வேலை மற்றும் பதவி உயர்வு: அரசு பணியிலும் தனியார் பணியிலும் இருப்பவர்களுக்கு அதிகமான வேலை சுமை இருந்தாலும் அதற்குண்டான லாபங்களும் பட்டம் பதவிகளும் பண உயர்வும் கட்டாயம் உண்டாகும். தாய் மற்றும் குழந்தைகள்: தாயின் மூலமாகவும் தாய் சொந்தங்கள் மூலமாகவும் ஆதரவும் அன்பும் தாய் வீட்டு சொத்துக்களும் பெண்களுக்கு குறிப்பாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு.
பிள்ளைகள் மூலமாக பெருமையும் புகழும் கௌரவமும் வரக்கூடிய வாய்ப்புகள் கட்டாயம் உண்டாகும். சமூக மதிப்பு, மரியாதை, கௌரவம், பேரும் புகழும் வருட பிற்பகுதியில் கிடைப்பதனால் மீன ராசிக்காரர்கள் பிரமாதமாக உள்ளீர்கள். வெற்றி நிச்சயம். ஜென்ம சனியால் சங்கடப்பட்டிருந்த அத்தனை மீன ராசி ஆண் பெண்கள் அனைவருக்கும் இந்த 2026ஆம் ஆண்டு ஜூன் மாதத்திலிருந்து மிகப்பெரிய ஏற்றமும் முன்னேற்றமும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் பிரமாதமாக உள்ளது. தெய்வ கடாட்சம், வாழ்வும் வளமும் வசதியும் தெய்வ கடாட்சத்தின் மூலமாக பூரணமாக கிடைப்பதற்கு கிரகங்கள் கொடுப்பதற்கு தயாராக உள்ளது. 2026ஆம் ஆண்டு ஆங்கில புத்தாண்டை மீன ராசிக்காரர்கள் மனப்பூர்வமாக வருக வருக என்று நிச்சயமாக மலர்தூவி வரவேற்கலாம். வாழ்த்துக்கள். வீடியோ பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்யுங்கள். மற்றவர்களும் பயன்பெற பகிருங்கள். தொடர்ந்து பல பயனுள்ள வீடியோக்களை பார்க்க நம்முடைய லைட் ட்ரெயில்ஸ் வித் SK சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அந்த பெல் ஐகானையும் அழுத்திவிடுங்கள்.